வாழ்வில் வரும் துன்பங்களுக்கு வாழ்வில் வரும் இதோ போராட்டங்களுக்கு வாழ்வை தரும் சமாதான குலைச்சலுக்கு மத்தியில் பிரபவங்களுக்கு இன்றைக்கு உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்வில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வேலையில் ஒரு ஆறுதல் கொடுக்கும் தேவன் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். இயேசு என்று பெயர் அவர், இயேசு கிறிஸ்து. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் எல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிளஸிங் ப்ரேயர் டைம் ஆசீர்வாத ஜெப நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பும் சொல்வேன். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். டிலே டிலே அந்த பரமானந்த குணாளா ஆதச்சிந்தேதற்ற மனுவேலா எமை ஆண்டு கொண்டாரே, பரஞ்சனை ஆண்டு கொண்டாரே, ஞானாதிக்கத்துறையே, ஞானாதிக்கத்துறையே, அனந்த ஞான சொரூபா. சொரூபா நமாவே அனந்த ஞான சொரூபா, அனந்த ஞான சொரூபா நமாவே அனந்த ஞான சொரூபா. கருணாகர தேவே தேவே அனந்த ஞான சொரூபா, அனந்த ஞான சொரூபா நம்மாவே அனந்த ஞான சொரூபா.
மனுவேலாயமை ஆண்டு கொண்டாரே, பரண்யமை ஆண்டு கொண்டாரே, ஆண்டு கொண்டாரே, பரண்யமை ஆண்டு கொண்டாரே. ஞானாதிக்க துறையே துறையே அனந்த ஞான சொரூபா, அனந்த ஞான சொரூபா, நம்மாவே அனந்த ஞான சொரூபா. இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவர் நிரப்பட்டு பேச சுவாமி. குறிமை கோனே ஆரண காரண பெருமானே, ஆடுகளு குறிமை கோனே ஆரண காரண பெருமானே, நரர் கண்பு கூர்ந்தாரே, பரன்னரர் அன்பு கூர்ந்தாரே, அன்பு கூர்ந்தாரே, பரன்னரர் அன்பு கூர்ந்தாரே, இருவாசன தானே தானே அனந்த ஞான சொரூபா, அனந்த ஞான சொரூபா, நம்மாவே அனந்த ஞான சொரூபா. துயரம் தீர்த்தாரே, பாவத்தை சாபத்தை ஏற்றாரே, பந்தம் துயரம் தீர்த்தாரே, பாவத்தை சாபத்தை ஏற்றாரே, எமை பார்க்க வந்தாரே, பரண்யமை பார்க்க வந்தாரே, பார்க்க வந்தாரே, பரண்யமை பார்க்க வந்தாரே, பரமாதிக்க தோரே தோரே அனந்த ஞான சொரூபா, அனந்த ஞான சொரூபா, நம்மாவே அனந்த ஞான சொரூபா, அனந்த ஞான சொரூபா, நம்மாவே அனந்த ஞான சொரூபா, அனந்த ஞான சொரூபா, அனந்த ஞான சொரூபா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்க ஆசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, அருபியே,
அனந்த ஞான சொரூபனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. எங்கள் மச்சில் இறங்கி வந்தருளும். இந்த ஆசீர்வாத ஜெப நேரத்தை ஆசீர்வதித்தார். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையினால் பிழைப்பார்கள் என்று சொல்லிவிட்டு போன உடைய திருவுள்ள வார்த்தைகளை நினைத்து நெஞ்சமெல்லாம் பூரித்து போகிறதே. உடைய வார்த்தைக்கு எங்களை உயிர்ப்பிக்கும் சக்தி இருக்கிறதே. உடைய வார்த்தைக்கு எங்களை பரிசுத்தமாக்கும் சக்தி இருக்கிறதே. உடைய வார்த்தைக்கு எங்களை குணமாக்கும் சக்தி இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, உடைய வசனங்களை அனுப்பு. என் பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆசீர்வதி. நீசனை மறைத்தருளும். நீர் பேசும். உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். அநேகர் நேரில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை அநேகர் உயிர்ப்பித்து வருகிறது. கடைசி காலங்களில் கொடுக்க வேண்டிய செய்திகளை கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவர் மூலமாய் இன்றைக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கக்கூடாத கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக என்ற வார்த்தை நிறைவேறும் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் உண்மையாய் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற பரிசுத்தவான்களை எழுப்பி சபைகளை கண்டித்து உணர்த்தி, விசுவாசிகளை உணர்த்தி, ஜனங்களை உணர்த்தி உலகத்தை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம கடந்த ஒரு 3-4 வாரங்களாக பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் என்ற தலைப்பிலே வசனங்களை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது ஆவிக்கென்று விதைக்கிறவன், இரண்டாவது கூலிக்கென்று விதைக்கிறவன், மூன்றாவது தாறுமாறாய் விதைக்கிறவன், நான்காவது கலப்படமாய் விதைக்கிறவன். அதாவது நான் கடந்த வாரத்தில் தியானிக்கும் தலைப்பின் சப்டைட்டில் தலைப்பு என்ன தெரியுமா? வரும் தலைமுறைக்கு ஒரு எச்சரிப்பு. வரும் வார்னிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இந்த இப்போ எல்லாம் டிஜிட்டல் வந்துருச்சு, எலக்ட்ரானிக்ஸ் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துடுச்சு. எல்லாத்துக்குமே ஒரு 3 monthsலேயே ஓல்ட் ஆகிடும் பழசு. அதுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுவானுங்க. அது என்ன சொல்லுவாங்க? சாஃப்ட்வேரா என்ன சொல்லுங்க? சாஃப்ட்வேரா என்ன அப்டேட் பண்ணுறதுக்கு என்னடா தம்பி? சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்து ஜென்ரேஷன் வேற மாறும். 3rd ஜென்ரேஷன், 4th ஜென்ரேஷன், அப்புறம் வந்துச்சு 5 இல்லை நீ ஜி கிடையாது சிஸ்டத்தில். அப்புறம் 8th ஜென்ரேஷன், இப்போ 10th ஜென்ரேஷன். அடுத்து 10th நிற்குதா? இப்போ 10th ஜென்ரேஷன் வர வந்துடுச்சுருக்காங்க. நாம ஒரே ஜென்ரேஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கோம். எப்படி பிறந்தமோ அப்படியே உட்காந்துக்கிட்டு சப்பளை சல்பா 1, 2 அதிலேயே போய்கிட்டு படுத்துட்டே கிடக்கிறான். இவனுக்கு கொஞ்சம் செலான் தேவை, குளுக்கோஸ் தேவை, இவனுக்கு கொஞ்சம் டாக்டர்ஸும் நர்ஸும் கேரிங் கொஞ்சம் அதிகம் தேவை. இப்படி படுத்துட்டு இருக்கிறவனுக்காக வேண்டிதான் இந்த 4 வாரமா ஆண்டவர் ஒரு குளுக்கோஸ் ஒரு டயக்னோஸ் பண்ணி என்னடா வியாதி, ஏன்டா இப்படி குப்புறப்படுத்துட்டே இருக்க, எழுந்துடுறாம்பி அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலரை வச்சு ஆண்டவர் எழுப்பிட்டு இருக்கார். கைகளை தட்டுங்களேன். எது குப்புறையே படுத்திருக்கிற பயவுல குப்புறையே படுத்திருக்கு. என்ன சொன்னாலும் சில செவிடங்காதுல ஊதின சங்கு அநேக முறை வினோதமாய் ஊதினாலும் பாம்பாட்டின் சத்தத்துக்கு செவி கூடாது செவிட்டு விரியன். பாம்புக்கு செவி இல்லை தெரியுமா உங்களுக்கு? பாம்புக்கு செவி கிடையாது. வைப்ரேஷன் வச்சு தான் அது உணர்ந்துக்கணும். அந்த நில அதிர்வு சவுண்டோட வைப்ரேஷனை வச்சு அந்த பாடியில் அதுக்கு தெரியும், உணர்ந்துக்கணும். இதே மாதிரி சில செவிட்டு வரியும் இருக்கு பார்த்துக்கங்க. சபைகளும் இருக்கு, ஊழியத்தில் இருக்குது, ஊழியக்காரனும் இருக்கான், பேசுறவனும் அப்படித்தான் இருக்கான், கேட்கிறவனும் அப்படித்தான். செவிட்டு பையன். நான் செவிட்டு பையன் என்று சொல்றது மாற்றுத்திறனாளிகளை அல்ல. காது இருந்தும் செவித்திறன் இறந்தும் கேட்க மாட்டேன், சத்தியத்தில் நடக்க மாட்டேன் என்று தான் கொண்டதே கோலம், கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று இருக்கிற ஒரு சில பக்க வழியாய் நுழைந்த பெருவயிற்று நாய்களுக்கு பேசுகிற வார்த்தை இது. சத்தியத்தை அருந்தும் தன் பணத்துக்காக, சோத்துக்காக, கஞ்சிக்காக, பிரியாணிக்காக, தலப்பாக்கட்டிக்காக, அமெரிக்காவுக்காக, கேஎஃப்சிக்காக, பென்ஸ் காருக்காக, பிஎம்டபிள்யூக்காக, கனவு பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, ஆடம்பரம், சொத்து, சுகம், யூனிவர்சிட்டி, காலேஜ், மீடியா, டெலிவிஷன் இதெல்லாம் வாங்குவதற்காக வசனத்தை உலகத்தோடு குழைத்து கொடுக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள்
இவர்கள் என் பிள்ளைகளை கெடுத்து வைத்து விட்டார்களே. இன்றைக்கு எந்த ஜெனரேஷன் தலையில் இருக்க இந்த அழுக்கை எப்பொழுது மாற்றப் போகிறது இதுதான் என்னுடைய கேள்வி. அப்படியே 15 சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சு, சேவ் பண்ணிட்ட. எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் நாம் வெறுக்கிறதும் விரும்புகிறதும் ரெண்டுமே நாம் சப்கான்சியஸ்ல போய் ஸ்டோர் ஆயிடும். விசுவாசிகளாம் சினிமா பாட்டு பாடக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் பாஸ்டர் மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணுவா. அதனால நாங்கள் சினிமா பாட்டு கேட்டவுடனே சொத்திரம் 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 காதை பொத்திக்கிட்டே போவோம். வால் போஸ்டர் ஒட்டியிருந்தா சொத்திரம் 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 இப்படி போவோம். இப்போ சபையில போய் ஆராதனையை பார்க்கும்போது சொத்திரம் 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 கண்ணம் கூட வேண்டியது இருக்கு. ஏன்னா டைட் ட்ரெஸ் மேலே வரை இறக்கி விட்டுறது, அப்புறம் ஷாலும் போடுறதில்ல. அவருங்க கொஞ்சம் டைட் ஜீன்ஸு, அது கட் ஷர்ட்டு. அந்த காலத்தில் பொம்பளை தான் கவர்ச்சி காட்டுவா, இப்போ ஆம்பளையும் கவர்ச்சி காட்டுறான். என்ன கேட்டால் கட் ஷர்ட் அங்கிள். அப்புறம் பேண்ட் எங்கே இருக்குன்னு நினச்சிங்க, இங்கே இருக்கும். அது வேற களி நழுவி கீழே வருதுன்னா தெரியல. டே அது என்னடா ஃபேஷன், என்னதான் ஃபேஷன். வெள்ளக்குமாறு தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது கண்ணியமான உடை உடுத்துங்கள், நல்ல உடை உடுத்துங்கள், ஜென்டிலா உடுத்துங்கள். ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு மரியாதையும் பக்தியும் வர வேண்டிய முடிய கவர்ச்சி வரக்கூடாது, இனக்கவர்ச்சி. நான் அடிக்கடி கேட்டேன், இன்னைக்கு ஜெயந்திட்டையும் கேட்குறேன், என் மகள்கிட்ட யாரு சங்கீதாட்ட கேட்குறேன், ஜான்சிட்டையும் கேட்குறேன், உங்கள் முதுகை நீங்கள் பார்க்க முடியுமா? 1 கோடி ரூபா தரேன் தம்பி, உங்கள் கடன்லாம் அடைச்சிடலாம். ஜான்சி முதுகை ஜான்சி பார்க்க முடியுமா? பார்ப்பீங்களா? நீ மகா பாப்பியா? நீ 1 கோடி ரூபா நான் எங்கேயாவது எதையாவது விற்று தந்துடுறேன், சொல்லுங்க. அப்பா நான் வந்து என் முதுகை பார்க்க முடியும், அங்கிள் என் முதுகை நான் பார்க்க முடியும். முதுகு நீ ஓ முதுகை நீயே பார்க்க முடியல. அதில் ஜன்னல் கட்டு குஞ்சலம் கயறு தொங்கிக்கிட்டு போத எவன் பார்க்கறதுக்கு? கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இதை பேசுகிறேன், மற்றவர்களை மூக்க நுழைக்க கூடாது. நான் சொல்லிட்டேன், இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தில் வாழ்ந்து பரலோகம் போக வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் அது என்னுடைய உரிமை, என் பிள்ளைகளை கண்டிப்பது. கல்யாணத்தன்னைக்கு ஆத்துக்காரற்ற உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறேன், என்ன பண்ணி கொடுக்கிறேன்? இன்று முதல் என் சரீரத்துக்கு நான் அதிகாரி அல்ல, நீதான் அதிகாரி. அவனும் சொல்லுவான் கோயில் மாடு மாதிரி தலையை அடிக்கிட்டு, நான் அதிகாரி அல்ல, என் சரீரத்துக்கு யாரு? நீதான். என் பொருளாலும் என் உடல்ல உலக சம்பத்தாலும் உன்னை நான் என் உடலாலும் கனப்படுத்துவேன். அப்போ உன் ஆத்துக்கார விரும்புகிற மாதிரி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும். உன் ஆத்துக்கார பார்த்து உன்னை ரசிச்சா போதும், உன் ஹஸ்பண்ட் பார்த்து ரசிச்சா போதும். கண்டவெல்லாம் என் முதுகு டெலிவிஷன் மாதிரி பார்க்க வேண்டாம். வெக்கமில்ல? அங்க ஆராதனை பண்றவா தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ரத்த காட்டேரி பிசாசு மாதிரி இங்கே இழுதி, அது லிப்ஸ்டிக் போடவும் தெரியலைங்க. அங்கெல்லாம் ஃபார்னஸ் போடுறாங்கன்னா அவங்க வெதர் கண்டிஷன் அப்படி லிப்ஸில் எதுவும் வரக்கூடாதுக்காக போட்டுருவா. அழகாக போட்டு அதை ஒரு ஒத்தி வச்சுட்டு டே அப்படி ஜென்டிலாக இருப்பாங்க. இது போடவும் தெரியாமல் கிராமத்தில் இருக்கிற முனியம்மா, சின்னம்மா, மாரியத்தா, நம்முடைய அண்ணா எஸ்தர், கிரேசி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த வெண்ணெய் சாப்பிட்டது மாதிரி வருது. பார்க்கும் போதே அருவருப்பாக இருக்கு. பார்த்துக்கங்க. கலர் வந்து தலைமுடி கலர், உதட்டில் வந்து ரெட் கலர் சாயம். நல்லா இருக்குமா? கருப்பும் சிகப்பும் வேண்டாம். அழகா உடுத்துங்க. உங்களுக்கு இருக்கிற அழகுதான் சிறந்த அழகு. உன் கணவர் ரசிக்கிறார் உன்னைய. ஆம்பளை பையனும் அப்படித்தான். கட் ஷர்ட்டு, கீழே வர தெரியுது, உள்ளாடையெல்லாம் தெரிகிற ஒரு பேண்ட்டு. அவங்கள தான் ஆராதனைக்கு விட்டா அட்வர்டைஸ்மெண்ட் ரிசப்ஷனிஸ்ட் எல்லாம் அப்படி தான் வைப்பாங்க சில சபைகளில். சில சபைகளில் காரணம் கலப்பட உபதேசம். கர்த்தருடைய வசனத்தை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டினார்களே. கர்த்தருடைய வசனத்தை எப்படி புரட்டினார்களாம்? காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டினார்கள். ஜாக்கிரதை. நான் யாரையும் ஸ்பெசிபிக் பண்றதில்ல, நல்லா கவனிச்சுக்கங்க. என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதை அப்படியே சொல்லுகிறேன். வியாக்கியானம் மட்டும் இந்த ஜெனரேஷனுக்கு புரிகிற ஸ்லாங்ல தமிழ்ல இருக்கு. அங்க வந்து இச்சையோடு பார்க்கிற எவனும் அப்படின்னு பழைய ஜென்டிலா இருந்தா புரியும். பாவம் செய்யாதுன்னு அந்த காலத்தில் புரியும். இப்போ பாவம்னா என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை கஞ்சா குடிக்கிறது பாவம்டா, மற்றவன் பொண்டாட்டி கையை பிடிச்சிருக்கிறது பாவம்டா, இச்சையோடு சினிமாவை பார்த்து சினிமா நடிகர்கள் அவயவங்களை பார்த்து ரசிக்கிறது பாவம்டா. அதைத்தான் மொத்த லிஸ்டில் ஒரே வேடிங்கா போட்டார், பாவம், சின்.
இச்சையோடு பார்க்கிற எவனோ அவருடைய விபச்சாரம் செய்தாயிற்று. finished. அவன் ஆண்டவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் இருக்கு. நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன்? நெக்ஸ்ட் வார்னிங் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அடுத்த தலைமுறைக்கு எச்சரிக்கை. எங்க பாஸ்டர் சொன்னனால நான் நடக்கிறேன். பாஸ்டர் நரகத்துக்கு போவார், நீயும் நரகத்துக்கு போவ. பாஸ்டருக்கு காசு தான் குறி. அதுக்கு வியாபார நோக்கத்தோடு என்னெல்லாம் டொமோ பண்ணி காட்ட முடியுமோ அத்தனையும் பண்ணுவார். ஒரு பொருளை விற்கிறதுக்கு நம்மளுக்கும் பாருங்க, மொபைல் அடிக்கடி கம்பெனிலேருந்து ஆட் கால் வரும். சார் உங்களுக்கு கடன் வேணுமா? 5 நிமிஷத்தில் அக்கௌண்ட்ல எங்களுக்கு கடன்காரன் ஆக்கிறப்படா, ஓடி போடா. நானே கடன் வாங்கக்கூடாதுன்னே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் கடன் வேணுமா கடன் வேணுமா கடன் வேணுமா, அந்த பேங்க்லேருந்து கூப்பிட்றோம், இந்த பேங்க்லேருந்து கூப்பிட்றோம், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து 5 நிமிஷத்தில் கடன் கொடுத்துறோம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். நமக்கு வாயை பொழந்து வாங்குவான் பார்த்துக்க. ஆனால் வட்டி கட்டி செத்தே போயிடுவார். வட்டி கட்டி டங்குவார், அந்து போயிடும். ஒன்று சொத்தெல்லாம் பிடுங்காம விட மாட்டான். அடுத்து உங்கள் பக்கத்திலே நீங்கள் லோன்லியா ஃபீல் பண்றீங்களா? பக்கத்திலே உங்கள் ஃப்ரெண்டை மேட்ச் பண்ணி தரட்டா? கேர்ள் வேணுமா பாய் வேணுமா? மாமா வேலை பார்க்குறான் கம்பெனிக்காரன், புரோக்கர் வேலை. இதே வேலையை சில சபைகளில் மாமா வேலையும் பார்க்குறாங்க. எப்படி தெரியுமா? அழகான பெண்களை வச்சு விளம்பரத்துக்கு நிற்க வச்சு இந்த வாலிப பசங்களை கவர்ச்சியாக இழுக்க வச்சு உள்ள வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவா அங்கே வேலை பார்க்குறா எல்லாருக்கும் நல்ல தசம்பாகம் பார்த்துக்கோங்க. பாவத்தை பாவம்னே சொல்றது இல்லை, சொன்னா ஓடி போயிடுவான். ஏன் இந்த கூட்டங்கள் பொது பொது என்று வருகிறது என்று சொன்னால், இச்சைக்கேற்ற போதகர்களை சார்ந்து கொண்டு தங்களுடைய வழியை கர்த்தருடைய சத்தியத்தின் மேல் வைக்காதபடினால் பொய்யை நம்பத்தக்கதான வஞ்சகத்தை தேவனே அவர்கள் மீது வரவிட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், 2 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கினா எவ்வளோ வாங்கலாம்? இப்போ எத்தனை பவுனுமா வாங்கலாம்? 4 பவுன் வாங்கலாமா? 3 பவுன் வாங்கலாமா? 4 பவுன் வாங்கலாமா? 4 பவுன் வாங்கலாம். உருப்படியா சேதாரம், அப்புறம் வேஸ்டேஜ், அதுக்கு தான் சேதாரமா, அப்புறம் செய்கூலி, அது இதுன்னு போட்டு தீட்டி உங்களுக்கு 5000 ரூபா லெஸ் பண்ணுவேம்மா. இவன் வாயப்படுவான். ஏசி கடையில் போய் உட்கார்ந்த உடனே இவனுக்கு ஒரு எங்கே வாங்கணும் தெரியுமா? இந்த பெரிய கடையில். ஐயோ, விளக்குமாறு எல்லாம் போட்டு தீட்டி தீட்டி நாசமாக போட வைக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கினா 4 பவுன் வாங்கலாம், ஒரு கழுத்தில் செயினா போட்டுன்னு வந்துடலாம். அதே 2 லட்சம் ரூபாய்க்கு வைக்கோல் வாங்குறேன்னு வச்சுக்க, ஒரு பைக்கில் திணிச்சிட்டு வந்துட முடியுமா? எத்தனை லாரி வேணுங்க? ஏனுங்கண்ணா வேணுமா இல்லையா? வேணும் தானுங்க. அத்தனை லாரி பொது பொது பொதுன்னு வரும். அந்த சபை பெரிய சபை, பெரிய சபை. நான் எப்படி பூமி உருண்டை தாண்டியா? இந்தியாவிலே மக்கள் தொகை 130 கோடிக்கு மேலே, அதில் 10,000 வர்றது பெரிய சபை ஐயா? வெக்கமா இல்லை சொல்றதுக்கு? 130 கோடியிலே ஒரு 10,000 பீப்புள் வந்தா அது பெரிய சபையா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அது பெரிய சபையா? இல்லை. ஏதோ விளம்பரத்தில் எல்லா சபைகளும் அல்ல, சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, உண்மையா கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு படியிட்டு சத்தியத்தை விதைத்து சம்பாதித்து கொண்ட பெரிய சபைகளும் உண்டு. அதே வேஷம் போட்டுக்கொண்ட போலீஸ் சபைகளும் உண்டு. மெய்ப்படு தொண்டர் மின்மினியின் தோன்றலும் பொய்ப்படு வேடத்தர் பொலிந்து இளங்கலும் மெய்ப்படும் மேவு சாவியை ஒப்ப நின்று உத்தமர் ஒடுங்கி போதலும். மகாகவி கிருஷ்ணபிள்ளை சொல்றார், மெய்ப்படு தொண்டர் மெய்யான பரிசுத்தவான்கள் நட்சத்திரங்களை போல மின்மினியை போல ஜொலிக்கிறார்கள். அதே போல பொய்ப்படு வேடத்தர் இந்த நட்சத்திரங்களை போல ஜொலிக்கிறார்கள். ஆனா நாளொன்று வரும், இந்த பொய்ப்படு வேடத்தர்லாம் அங்க இருந்து என்ன செய்வாங்க? போல 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 என்று கீழே விழுவார்கள். அன்னப்பச்சி எப்படி தண்ணீரையும் பாலையும் 2ஆ பிரிக்கக்கூடிய சக்தி உண்டு என்று சொல்லி வந்திருக்கிறார்களோ, அதே போல் தேவன் இந்த கலந்து கிடக்கிற கள்ளர்களை பரிசுத்தவான்களை விட்டு பிரித்தெடுப்பார். கைகளை தட்டி பிரித்தெடுத்து பண்ணி அடிக்கிறத மாதிரி போட்டதில் அடிச்சு அப்படியே நரகத்தில் போடுவார். என்னுடைய அற்புதம் செய்தோம், அடையாளம் செய்தோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தை தான், இயேசு என்ற உம்முடைய நாமத்தை சொல்லித்தான் செய்தோம். இவர் சொல்லுவார், சாதாரண வார்த்தை சொல்லி டெஸ்டினேஷன் சொல்லி அங்க அழைக்கலடா அம்பி. என்ன சொல்றா? அக்கிரம செய்கைக்காரரே, அநியாயம் பிடிச்ச ராஸ்கூலுகளா அப்படிங்கிறாரு. அக்கிரம செய்கைக்காரரே உங்களை அறியேன். கதவை சாத்திட்டார் சட்டுன்னு. போங்கள், அப்புறத்து உங்களுக்காக பிசாசுக்கும் ஆயத்தப்படுத்த இடத்துக்கு போங்கள் என்றார். அப்ப தீர்க்க தரிசனம் சொன்னா சபையில் ஆள் வந்துட்டா, பெரிய பைபிள் ஸ்டடி எடுத்துட்டா, போதகர் அல்ல
அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போதகனாய் அவருடைய வார்த்தையை மட்டுமே பிரஸ்தாவப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். அமேசான் நிறுவனம் இருக்குது, பிளிப்கார்ட் இருக்குது, நிறைய நிறுவனம் இருக்குது. ஆமேன் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் வீடாக வருவாங்க, வந்து டெமோ பண்ணி காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? டெமோ பண்ணி காட்டுவாங்க. டெமோ பண்ணி காட்டும்போது அவங்களுடைய இந்த இன்சூரன்ஸுக்கெல்லாம் எனக்கு இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு ஐசிஐசியிலேருந்து லம்பார்ட்லேருந்து கூப்பிடுவாங்க. பார்த்துக்கோங்க, நான் ஏற்கனவே 4 இது ஹெல்த் கார்டெல்லாம் போட்டிருக்கேன். இந்த இதில் ஒன்று கேட்கும்போது நமக்கு அலர்ஜியாக இருக்கும். ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வேணுமா சார்? என்ன வேணுமா? என் கேப்பை செத்து பேர் இடிச்சுக்கிட்டு அப்போ பிள்ளைகளுக்கு பொண்டாட்டிக்கெல்லாம் உதவும் வாங்கிக்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கோங்க, மனித இயல்பு தானே இது. அப்படி தொடங்கி வேண்டான்னு சொன்னால் 1 மணி நேரம் நம்ம காதுக்குள்ளேயே பேசாமல் வைக்க மாட்டாங்க. அவ்வளவு ட்ரைனிங். எங்கே ஒரு ப்ராடக்ட்டு நீ விபத்து வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவேன், உனக்கு பணம் தரோம், அப்போ நீ செத்த பிறகு பணம் தரோம், இல்லாட்டி கை கால் போயிடுச்சுன்னா கொஞ்சம் காசு தரோம் அப்படி சொல்கிறவங்களுக்கு கூட ட்ரைனிங் கொடுத்துருக்கான். 1 மணி நேரம் அவன் கம்பெனியுடைய ரூல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொன்ன சார் 1 நிமிஷத்தில் முடிச்சிடறேன்பா. ஆனால் உலகை உன்னை உருவாக்கி விபத்துக்கு விலக்கி ஆபத்துக்கு விலக்கி நித்திய ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து பரலோகத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லிக் கொடுத்த ஆண்டவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இவன் வாசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவன் அமெரிக்காவை பேசுகிறான், சினிமாவை பேசுகிறான், பொண்டாட்டி பிள்ளையை பற்றி பேசுகிறான், சபைக்கு கட்டுமானத்தை பற்றி பேசுகிறான். விளங்காதவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். கைகளை தட்டி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எப்படி லம்பார்டிலேருந்து மற்ற இன்சூரன்ஸ்லேருந்து கூப்பிட்டு சமயங்கிறது சரியான நேரமா இல்லை கொஞ்சம் 1 நிமிஷத்தில் தான் அவன் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு தாங்க வைப்பாங்க. கட்ட தமிழ் பேசுகிறவங்க தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷு. இந்த பாலிசி வாங்கும்போது பேசுவான் பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் காதே வலிச்சு சூடாகி போயிடும். கடன்னு பேசுவான். அவ்வளவும் பேசிட்டு தான் வைப்பான். என்னைக்காவது நம்ம ஆண்டவுடைய முழுமையாக பேசி வைத்திருக்கிறோமா சபைகளே? நினைத்து பாருங்கள். இந்த மக்களுக்கு அப்படி போரடிச்சா அடிச்சுட்டு போகுது. அவனுக்கு டைம் இருந்தாலும் கிடைச்சது. நீ கத்த வேண்டியதை கத்திரு. ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, தூசியை உதறிவிட்டு வந்துரு. கைகளை தட்டி. அதற்கு நேரிடுது அநீதி அநேகமாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொல்றேன், இந்த வாலிப தலைமுறைகள், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத காலம் வரும். எங்கள் காலத்தில் பிரசங்கம் பண்ணுவது நான் நினைச்சுட்டேன், யாராவது வேறு மதத்துக்காரங்க நம்ம பைபிளை அச்சிட விட மாட்டாங்க போலுக்க, பைபிளை பேசுனா அடிப்பாங்க போலுக்க, கடைசி காலத்தில் பைபிளெல்லாம் வாங்கி எரிச்சு போட்டுருவாங்க. சார் இல்லைங்க, அவங்கெல்லாம் பாவம், அவங்க இயேசுநாதர்னால அவங்க மதிப்பு வச்சுருக்காங்க. இயேசுநாதர்னு மதிக்காத ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அது எதில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறது, கிறிஸ்தவ போர்வையில் இருக்கிறது. இந்த வேதத்தை கேளாத அநேக சபைகள், வேதத்தை பேசாத அநேக சபைகள், இந்த வேத வசனத்தை சொல்லாத அநேக சபைகள் இன்றைக்கு இருக்கிறது. எல்லாரையும் அல்ல நான் சொல்வது, எப்போ நல்லா ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கங்க. இந்த வேதத்தை மறைத்து பேசுகிற, அவர்களுக்கு என்று எழுதி கொண்ட பைபிளை பேசுகிற ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நியாயப்படுத்துகிற ஒரு சில விசுவாசிகள். ஜாக்கிரதை, நீங்கள் நியாயம்னு நினைக்க வேண்டாம், தப்புன்னு நினைக்க வேண்டாம், அப்படிப்பட்ட எந்த மனுஷனுடைய சத்தத்தை கேட்க வேண்டாம். இந்த பைபிளை வாசிச்சு பாருங்க போதும், கைகளை தட்டி தியானிச்சு பாருங்க போதும். இந்த வேதத்தை கைக்கொள்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கைகளை தட்டி. வேதத்தில் அன்பு கூறாதவன், கர்த்தருடைய சத்தியத்தில் அன்பு கூறாதவன் வார்த்தையில் சபிக்கப்பட்டவன். ஆண்டவிடத்தில் நம்பிக்கையா இருப்போம். கலப்படமான உபதேசத்துக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். கலப்படமான உபதேசத்தை விட்டு விலகி வெளியே வாருங்கள். ஆண்டோடைய நாமம் புறஜாதிக்குள்ளே உங்கள் மூலமா தூசிக்கப்படுகிறதே. சினிமாவில் எடுத்துட்டாங்க. இந்த இப்போ என்னமோ வந்திருக்கான், என்னது ருத்ர தாண்டவமா, ருத்ர தாண்டவம்னு ஒரு ஃபிலிம் வந்திருக்கு. அதுக்கு அதை பற்றி கிறிஸ்டியானிட்டி யாருக்குமே எனக்கு அதை பற்றிலாம் கவலை. யாரும் சொல்ல, உண்மையை நடக்கிறத சொல்லிட்டு போட்டோம். என்னதான் செய்தாலும் இந்த வேதத்தை மட்டும் அழிக்க முடியாது. ஒரு பயலால் அழிக்க முடியாது. கள்ள ஊழியர்கள் அழிக்கலாம், என்னை கூட தீயிட்டு கொளுத்தலாம், என்னை கூட வெட்டலாம். இந்த எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தை, காயத்தை வேணா எரிச்சிடலாம். ஆனால் எழுதப்பட்ட வார்த்தையை ஒரு நாள் ஒழியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இந்த வார்த்தையோ ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. கிறிஸ்தவம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து உலக சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். கிறிஸ்தவம் தோன்றிய காலகட்டத்தில் இன்றைக்கு வர கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ இதோ
மார்க்கம், கிறிஸ்தவ மதம். நாங்கள் மதம்னே அதை சொல்றதும் இல்லை, மார்க்கம்னு சொல்லவில்லை, அனுபவம். இந்த கிறிஸ்தவத்துக்கு வந்திருக்கிற துன்பம் போல எந்த மதத்துக்கும் வந்ததே இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்குமானால் அது கிறிஸ்தவ சமுதாயம் தான். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை உலகிலேயே முதன்மையான ஒரு சமுதாயம் இருக்குமானால் அது கிறிஸ்தவ சமுதாயம் தான். கைகளை தட்டி ராஜாஜி சொன்னார், பேரு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள், CN அண்ணாதுரை முன்னாள் முதல் மந்திரியா இருந்தவர் சொன்னார், கிறிஸ்தவம் எல்லாம் மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குனா பெருகிருவான், அப்படியே விட்டுரு. அவனை தொட்டா பெருகிருவான். இப்ப தொட்டா தான் ஓடி பெறைய. அன்றைக்கு நம்முடைய பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து இந்த வசனத்தை விதைத்தார்கள். இன்றைக்கு நாம் சிலுவை, அவர்களுடைய தியாகம் மட்டும் இல்லாவிட்டால் இந்த சிலுவை அடையாளம் கூட இந்தியாவில் நாம் பார்த்திருக்க முடியாது. எத்தனையோ மிஷினர்கள் வாங்கி தன்னுடைய சொந்த பணத்தை வைத்து வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாங்கி போட்ட திருச்சபைகளுடைய நிலங்கள், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்னைக்கு கள்ளர்கள் கையில் அகப்பட்டு கொண்டு அநியாயமாய் பாருக்கும் ஹோட்டலுக்கும் வெச்சார விடுதிகளுக்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு அநியாயம் பாருங்கள். நினைக்கவே வேதனையா இருக்கிறது. தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்து வந்தவர்கள். இந்தியாவுக்கு முதலாக பிரிண்டிங் மிஷின், இன்னைக்கு எழுதுறையே கிறிஸ்தவனை பத்தி தாறுமாறு எழுதிட்டு இருக்கேப்பா, அந்த பிரிண்டிங் மிஷினை கொண்டு வந்து பிரிண்ட் பண்ண செய்ததே கிறிஸ்தவ மிஷனரிஸ். முதல் முறையாக இந்தியாவிலே அச்சடிக்கப்பட்ட முதல் புத்தகம் தமிழ் திருமறை. தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. CN பால் நாகர், இது தரங்கம்பாடி, கொச்சின்ல, அதே மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் அவங்க வச்சு, திருமறையூர்ல, புன்னக்காயல் என்ற இடத்தில் இப்படி பிரிண்டிங் மிஷினை கொண்டு வந்தவனவே கிறிஸ்தவ மிஷனரிஸ். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் போட்டு இருக்கே, தினத்தந்தி, தின மலர், மாலை மலர், மாலை முரசு, உனக்கு அச்சடிக்கிற மிஷினை கொண்டு வந்தவன் நம்ம ஆட்கள் ஐயா. அறிவுக்கண்ணை திறந்தவர்கள். அவருடைய ஃபார்முலாவே என்ன தெரியுமா? சூப் சோப் சூப் சால்வேஷன். முதலில் சுத்தத்தை சொல்லி கொடுத்தாங்க. சுத்தம் தான் இருக்காது நமக்கு. இப்போ தானே டாய்லெட்டே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம பரம்பரையில். இல்லாட்டி வீட்டுக்குள்ளே டாய்லெட் வச்சாலே ஆகாது, வாஸ்து சரியில்லை அப்படின்னு 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு டயரியா போனாலும் ஓடணும், வழியெல்லாம் இருந்துக்கிட்டே போகணும். 2 ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இன்னைக்கும் கிராமத்துக்கு போகும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். லோன்லி சைல்ட்ஸ், அனாதை குழந்தைகள் அப்படியே கிடக்கும். டயர் எல்லாம் நாரி போயிடும். பிரஷ் பண்ண தெரியாது நமக்கு. இப்ப நான் இந்த பசங்கிட்ட சொல்றேன், டே 2 times பிரஷ் பண்ணா போங்க, பல்லு தேஞ்சு போயிடும். ஏதாவது தேஞ்சு போயிருமா? இனாமல் போயிடும். டேய் பக்கத்தில் வந்தாலே என்னால் முடியலடா, பல்ல தேய்ங்க. பண்ணி தினது மாதிரி காலிலேருந்து திங்கிறது, அப்படியே தூங்குறது. இவளுக்கு என்ன அபிப்பிராயம் தெரியுமோ? காத்தால் எந்திரிச்சும் பல்ல தேய்க்கணும், அப்படியே அடுத்த நாள் காலையில் வர காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். விளங்குமாம்மா? எங்கள் அம்மா இந்த காலையிலையும் ப்ரெஷ் பண்ண சொல்லுவாங்க, நைட்லையும் ப்ரெஷ் பண்ண. நைட்டில் ப்ரெஷ் பண்ண படுத்தா அட்டி மட்டன் விடும். இப்போ நீ சொல்லிப்பாரு, ஏன்னா போனேன் ஊசுத்தரமா பேசிக்கிட்டு நீ வாட்டுக்கு பல்லு தேஞ்சு போயிடாது. என்ன தேஞ்சிருமா? பல்லு. நிறையா பேர் அப்படி உட்காந்துருந்தவன் தான் அந்த வீட்டில். இப்போ தான் நான் தான் மாற்றிருக்கேன், நாகரீகத்தை சொல்லி கொடுத்து பல்லு விளக்குங்கடா குளிங்கடான்னு. மிஷினரி வந்தாங்க. இந்தியாவில் முதல்ல சோப்பு சுத்தம், 2வது சூப்பு சாப்பாடு கொடுத்தாங்க ஏழைகளுக்கு, 3வது சால்வேஷன் ரட்சிப்பை மெய்யான வழியை சொல்லிக் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எத்தனையோ சத்தியம் கேட்கிறோம். நம்முடைய நாடு ஒரு புனிதமான நாடு, அநேக மதத்தை பன்முகத்தன்மை கொண்ட ஒரே நாடு,
ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு ட்ரெஸ் கோடு, ஒவ்வொரு சாப்பாடு, ஒவ்வொரு ரிலிஜன். எல்லாரும் ஒரே நாடு, இந்தியா என்கிற பெருமை கொள்ளும் நாடு. ஒரு அல்லேலூயா. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு தமிழ் ஸ்லாங்கு. கோயம்புத்தூர் போலாம் ஏனுங்கண்ணா அப்படிம்பாங்க. நார்கோயிலுக்கு போனா அந்த ஆள் வரலையா, யாரு எங்கள் மாப்பிள்ளை கொஞ்சம் சிகப்பா இருப்பார் பிரதீப் டேனியல், அந்த வெளுத்தாள் வரலையா, இந்த ஆள் வெளுத்தாள். திருநெல்வேலிக்கு எங்க ஊருக்கு போனவனா என்ன செஞ்சிட்டு இருக்க சொல்லுதம்ல, நம்ம ஊர் மதுரை, என்னடா என்ன பேசிக்கிருக்க பார்த்துக்க வருதா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கூட ஒரு ஸ்லாங்க் மாறுது, ட்ரெஸ் கோடு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கூட சமையலில் கூட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம நாகப்பட்டினம் போனால் மீன் குழம்புல புளி மட்டும்தான் இருக்கும், அதில் மாங்காய் வேறு 4-5 அறுத்து போட்டுருவாங்க, வெறும் புளி தான் இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். அப்புறம் நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா மலையாளத்துக்காரங்க குழம்பு வைக்கிற மாதிரி கேரளா டைப்பில் மீன் குழம்பு வைப்பாங்க. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ட்ரெஸ் கோடு, ஒவ்வொரு கலாச்சாரம், ஒரு லாங்குவேஜ் இருக்கும் பட்சத்தில் ஒரே முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு நம்முடைய நாடு. இதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல தான் பல சபைகள் இருக்கலாம், பல பிரிவினைகள் இருக்கலாம், ஆனால் ஒருமுகத்தன்மை கொண்ட ஒரே ஒரு மெய்யான தேவன் எழுதிய இந்த திருமறையின் அடிப்படையிலே சபைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரசங்கத்தின் சாராம்சம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வேதத்தின் அடிப்படையில் வேத புரட்டனா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு 2 தரம் புத்தி சொல்லிவிட்டு அவனை விட்டு விலகு, 2 தரம் புத்தி சொல்லிவிட்டு அவனை விட்டு விலகணுமா? உலகிலே நாம ஆண்டவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வாசிக்க கேட்போம். நான் போன வாரத்தில் என்ன தியானிச்சோம்? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கலப்படமான உபதேசம் ஆண்டவருடைய வார்த்தையோடு மிக்ஸ் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தை போல இருக்கும் ஆனால் வார்த்தை அல்ல, வார்த்தை போல இருக்கும் ஆனால் வார்த்தை அல்ல. அந்த வார்த்தையை மாடிஃபை பண்ணி தனக்கு ஏத்த மாதிரி வளைச்சுட்டோ அப்புறமா பேசுவான். இங்கே வசனம் சொல்லுது, உங்கள் எதிராளியானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் எழுதியிருக்கா, சிங்கம் போல அப்படின்னு எழுதியிருக்கா. அப்ப அது ரெண்டுக்கும் வித்தியாசம். சிங்கம்ங்கிறது வேற, சிங்கம் மாதிரிங்கிறது. அவர் டென்சிங் டேனியல் பிரதர் மாதிரியே இருக்கிறாரு அப்படிங்கிறது வேற, டென்சிங் பிரதர் அப்படிங்கிறது வேற. அப்ப சிங்கம் மாதிரி, டூப்ளிகேட் சிங்கம், உடான்ஸ் சிங்கம். அப்ப பாஸ்டர் மாதிரி ருத்ரதாண்டம் எடுத்திருக்கான், இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு, நல்லா எடுக்கட்டும். நான் சொல்றேன், இந்த நம்ம சர்ச்சை அடித்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், மிஷினரிகளை கொன்றாலும் கவலைப்பட மாட்டேன், என்னையவே கொன்று போட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? நான் போயிட்டா எனக்கு பதில் 1000 பேரை கர்த்தர் எழுப்பிடுவார். கைகளை தட்டி இந்த ஒரு சர்ச்சை எழுப்பினா இடிச்சிட்டானா இந்த இந்தியாவில் 1,00,000 சர்ச்சை உடனே எழும்பும். ஒரு கைகளை தட்டி. ஏன்னா மூட்டை பூச்சி மாதிரி சொல்லிட்டார்ல ராஜாஜி, நசுக்குனா பெருகிடுவாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் பண்ற ஒரு கூட்டம், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது, அது முழங்கால் யுத்தம். இங்கே பாருங்க, மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் மற்றவர்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை, நீங்களும் பக்தர்கள் நாங்களும் பக்தர்கள், நீங்க ஆஸ்திகன் நாங்களும் ஆஸ்திகன், நாஸ்திகன் அல்ல. நீங்கள் பல தெய்வ விசுவாசம் உள்ளவர்கள், நாங்கள் ஒரே தெய்வ விசுவாசம் உள்ளவர்கள். கைகளை தட்டி. நீங்கள் பல தெய்வ விசுவாசம், இந்த தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களுக்குள்ள என்னத்துக்கு சண்டைன்றேன்? தெய்வ நம்பிக்கை இல்லாதவனுக்கு இருக்கிற ஆர்கியூமெண்ட் வர்றது இயற்கை. நான் அவங்க கிட்ட பேச போறதே இல்லைங்க. ஏன்னா ஆனா தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க ஏன் அடிச்சுட்டு கிடக்கணும்? ஏன் சாமி பெருசு, ஓன் சாமி பெருசு? சாமியே பெருசு தாங்க, இறைவன் மகா பெரியவன். கைகளை தட்டி. ஆனால் அந்த தெய்வம் யாருங்கிறது அறிகிறது தான் இந்த சத்தியத்தின் சாராம்சம். கைகளை தட்டி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு. கல்லாலும் மண்ணாலும் கைகளின் திறனாலும் கடவுளெனச் செய்கின்றார் கற்பனையே, அது கடைவீதியில் வந்து வியாபார பொருளாகி காசுக்காக போகும் விற்பனையே. கல்லாலும் மண்ணாலும் கைகளின் திறனாலும் கடவுளெனச் செய்கின்றார் கற்பனையே,
அது கடை வீதியில் வந்து வியாபார பொருளாகி காசுக்காக போகும் விற்பனையே. சத்திய சன்மார்க்க முக்தி வழி அறிந்த சித்தரெல்லாம் போற்றும் மெய்ப்பொருளே. இயேசு மெய்ப்பொருளே. சத்திய சன்மார்க்க முக்தி வழி அறிந்த சித்தரெல்லாம் போற்றும் மெய்ப்பொருளே. இத்தரையில் அதற்கு ஈடாக ஏதுமில்லை, இருப்பதெல்லாம் இயேசு திருவருளே. இருப்பதெல்லாம் இயேசு திருவருளே. மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மாந்தர் வையகமெல்லாம் தேடுகிறார், பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார். மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மாந்தர் வையகமெல்லாம் தேடுகிறார், பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகிறார். என்னை அல்லால் ஒரு தெய்வமில்லை என்று எடுத்து சொன்னவர் இயேசு. இயேசு கர்த்தர் இயேசு. என்னை அல்லால் ஒரு தெய்வமில்லை என்று எடுத்து சொன்னவர் இயேசு. இந்த மண்ணுலகில் ஒரு மனித வடிவாகி தன்னை அளித்தவர் இயேசு. இந்த மண்ணுலகில் ஒரு மனித வடிவாகி தன்னை அளித்தவர் இயேசு. மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மாந்தர் வையகமெல்லாம் தேடுகிறார், பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகிறார். ஓடி 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 உட்கடந்த ஜோதியை நாடி 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 நாட்கழிந்து போயின. தேடி 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 அலையும் மாந்தர்காய் கோடி 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 எண் நிறைந்த கோடியே. மற்ற மதத்தை சேர்ந்தவங்க தேடுறது இருக்கட்டும், நம்முடைய சபையில் இப்ப தெய்வத்தை தேடணும்ன்றேன். மெய்ப்பொருளை, மெய் சத்தியத்தை, மெய்யான தேவனை, மெய்யான தேவனுடைய வார்த்தையை தேடுகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். சத்தியத்தை கேட்கக்கூடாத காலகட்டங்கள் வெளியே இல்லை, சபைக்குள் இருக்கிறது. இதான் பேசுகிறேன். மெய்யான சத்தியத்தை, மெய்யான வார்த்தையை, மெய்யானதை உலகத்தோடு குழப்பி பேசிக் கொண்டிருக்கும் திருச்சபைகள் ஒளியட்டும், மெய்யான திருச்சபைகள் வளரட்டும். கைகளை சட்டி மெய்யான பரிசுத்தவான்கள் வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவெல்லாம் ஒளிந்து போகட்டும். கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்து அவர் உடல் கஞ்சியை குடித்துக் கொண்டு சந்தோஷமாய் பரலோகம் போகிறவன் வாழட்டும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டா கஷ்டப்படலாமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா கஷ்டம் தாண்டா. வந்தாவா வராட்டிப்போ கஷ்டம் தாண்டா. மிலிட்டரி ட்ரைனிங் போனா கஷ்டமா இல்லையா? கஷ்டம் தானே. என்சிசிக்கு போனா கஷ்டமா இல்லையா? கஷ்டம் தானே. போலீஸுக்கு ட்ரைனிங் போனா டங்கு வர அத்துருவானே, கஷ்டம் தானே. அப்படியே நீ ஒரு போர் சேவகனாக இயேசுவின் ராணுவத்தில் சேர்ந்து விட்டாய், ஆனால் கஷ்டம்தான். நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். கைகளை தட்டி. இந்த உலகம் உன்னை நேசிக்காது. இயேசு உங்கள் சிநேகிதரான உடனே உலகம் உங்களுக்கு பகையாகிவிடும், நேசிக்காது. கள்ள உபதேசத்துக்கு விலகி ஓடி வாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விலகி ஓடி வாருங்கள். உங்கள் சரீரம் சந்தோஷம் அடையும் வார்த்தையை கேட்காதீர்கள், உங்கள் ஆத்மா உணர்வடைகிற வார்த்தையை கேளுங்கள். கைகளை தட்டி. உங்கள் சரீரம் சந்தோஷம் அடையும், சரீரத்துக்கு உணர்ச்சியை கொடுக்கிற பாடல்களை கேட்காதீர்கள். ஆத்துமாவை அனல் மூட்டி எழுப்பி விடுகிற, உங்களை பரிசுத்தமாக்குகிற பாடல்களை கேளுங்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஐயோ, இந்த இளம் தலைமுறை நேற்று ரொம்ப எனக்கு எங்க வீட்டில் ஏதாவது எனக்கு நாய்க்குன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். கடிச்சிருச்சுன்னா ரேபிஸ் வந்துடும், என்னென்னமோ ஊசி போடணும்னு.
இப்போ அதுகளுக்கு கூட பயம் இல்லடா. இந்த 2K கிட்ஸா சொல்லிட்டு ஒருத்தங்க வராங்க பாருங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. என்ன 2K கிட்ஸ் என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுறாங்க. வயசுக்கும் மரியாதை இல்லை, ஆளுக்கும் மரியாதை இல்லை, கர்த்தருக்கும் மரியாதை இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஆமா, இவர் தான் பெரிய கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர். இவர் தான் கொலம்பஸ் அப்பவுமே கண்டுபிடிச்சிட்டு நேரம் அங்கிருந்து அங்க வராரு. ஏழை ஆகி போயிட்டு இருந்த போது கழுவி விட்டது அம்மா தானடா. பேசுவான் பாருங்க, வா இந்த கூகுள் வச்சிருக்கானா, எல்லாத்தையும் என்னெல்லாம் வச்சிருக்கான். இப்போ கூகுளில் போன எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம்டா. உனக்கு என்ன தேவைங்கிற அது கண்டுபிடிச்சி சொல்லாது, கைகளை தட்டி. நீ விரும்பினதை கொடுக்கும், ஆனால் உனக்கு என்ன தேவைங்கிறது அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிந்த உனக்கு என்ன தேவைன்னு தெரிந்த தாயும் தகப்பனும் கர்த்தரும் தான். கைகளை தட்டி. கூகுளில் நீ விரும்புறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், உனக்கு என்ன தேவைங்கிறது கூகுளுக்கு தெரியாது. 5 வயசு குழந்தைக்கும் ஆபாசத்தை சொல்லிக் கொடுக்கும், 25 வயசு பையனுக்கும் ஆபாசத்தை சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு வயசு வித்தியாசம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். அதில் நிறைய ஃபேக்கும் இருக்கு, ரைட்ஸும் இருக்கு. அதிலெல்லாம் அறிவை தேடாது. கண்களை அடைத்து தியானம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து, வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம், வேற எல்லாம் அசத்தியம். கைகளை தட்டி. நாம் பேசுவது கிறிஸ்தவ மறுபரப்படைந்த ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பரலோகம் உண்டு என்று நம்புகிற, அங்கேதான் நான் போக வேண்டும் வேற ஒரு வாழ்க்கையில் என்று நம்புகிற மக்களுக்காக மட்டும். கைகளை தட்டி. வேற யாராவது அப்படி இப்படிலாம் ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு உங்க நம்பிக்கை உங்களோட இருந்துட்டு போட்டும், அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை. அதை பத்தி நான் பேசவே மாட்டேன். அதுக்கு நான் அழைக்கப்படலை. பரலோகம் போனோம்னா இதாயா வழி காட்டுறதுக்கு ஒரு கைடன் அனுப்புனாரு. நான் தான் அந்த கைடு. என் கையில் இருக்கிற புஸ்தகம் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். இது நான் எழுதினதில்லை, என்னை அனுப்புன எஜமா எழுதி கொடுத்து இதை கொண்டு சொல்லிடா, இதபடியே காட்டி கொடுறான்னாரு. காட்டி கொடுக்குறேன், அவ்வளவுதான். இந்த வசனத்தை கேட்டீர்களானால், கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்துக்கு செவி கொடுத்தால், சத்தியத்தை அறிந்தீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மகாத்மா காந்தி சொன்னார், நீங்கள் எல்லாம் சொல்வது போல மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட சக்தியை அல்லாஹ் என்றோ ஈஸ்வரன் என்றோ புத்தன் என்றோ சொல்வதில்லை, அதை சத்தியம் என்றே சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா. சத்தியம். எது சத்தியம்? வேதமே சத்தியம். யார் சத்தியம்? இயேசுவே சத்தியம். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். யார்? எது சத்தியம்? வேதமே சத்தியம். யார் சத்தியம்? இயேசுவே சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்தீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத புரட்டலுக்கு விலக்கி வாருங்கள். அவர்களுக்கு பணம் தான் நோக்கம். 1 லட்சம் ரூபாய்க்கு மொபைல் ஐபோன் கிடைச்சிருச்சு, அது அவங்களுக்கு பெருமை. பென்ஸ் கார் வந்தா பெருமை, BMW வந்தா பெருமை, அமெரிக்காவுக்கு போனா பெருமை, ஆஸ்திரேலியா போனா பெருமை, ஒரு 10,000 பேர் கூட்டம் செய்தா பெருமை. இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லை. பூமியில இதெல்லாம் நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தரை நாம் தெய்வம் என்று அறிந்திருக்கிற அவருடைய கிருபை குறித்து மேன்மை பாராட்டுவதே நமக்கு பெருமை. கைகளை தட்டி. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்ட நாங்களோ வென்றால் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். நான் எழுதின ஒரு பாடல் உண்டு, பாடலாமா? மனமே நீ தேவனை என்றும் துதித்து பாடு, மாதேவன் தயவை எண்ணி சங்கீதம் பாடு. தினமும் காலை தோறும் தேவனை தேடு, சீரான நித்திய வாழ்வை நாடு. மனமே நீ தேவனை என்றும் துதித்து பாடு, மாதேவன் தயவை எண்ணி சங்கீதம் பாடு. கடலுக்கு வானமே மேன்மை, சிலருக்கு பணமே மேன்மை, எனக்கென்றும் மேன்மை உந்தன் வார்த்தை மேன்மை.
மனமே மேன்மை, எனக்கென்றும் மேன்மை உந்தன் வார்த்தை மேன்மை. மனமே நீ தேவனை என்றும் துதித்து பாடு, தேவன் தயவை எண்ணி சங்கீதம் பாடு. பெரிது, சிலருக்கு ரதமே பெரிது, வீரனுக்கு வெற்றிய பெரிது, எனக்கென்றும் பெரிது உந்தன் நாமம் பெரிது. சிலருக்கு குதிரை பெரிது, சிலருக்கு ரதமே பெரிது, வீரனுக்கு வெற்றிய பெரிது, எனக்கென்றும் பெரிது உந்தன் நாமம் பெரிது. மனமே நீ தேவனை என்றும் துதித்து பாடு, மாதேவன் தயவை எண்ணி சங்கீதம் பாடு. தினமும் காலை தோறும் தேவனை தேடு, சீரான நிச்சய வாழ்வை நாடு. சத்தியம் ஜீவன் வழியும் அவரே, சகலமும் படைத்த தேவன் அவரே, நித்தியமே என் நிரந்தரமே, நீதானே நீதானே நீதானே. சிலருக்கு குதிரை பெரிது, சிலருக்கு ரதமே பெரிது, வீரனுக்கு வெற்றியே பெரிது, எனக்கென்றும் பெரிது உம்முடைய நாமம் பெரியது. ஒரு அல்லேலூயா. கலப்படமான உபதேசம் இன்றைக்கு சபைகளிலும் ஊழியங்களிலும் கிறிஸ்தவத்திலும் மலிந்து விட்டது. புறஜாதிகள் தூசிக்கிறார்கள். ருத்ர தாண்டவம், மூக்குத்தி அம்மன், இப்படிப்பட்ட படங்களின் மூலமாக கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி எத்தனை தூஷணம் நமக்கு வேதனையா இருக்கிறது. ஐயோ, அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும், ஆனால் இதில் உண்மை இருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்தோம்னா அதில் உண்மை இருக்கும். பாருங்கள், எல்லா மதத்துக்காரும் உண்மையான ஆன்மீகவாதியை கனப்படுத்துகிறார்கள். இந்து மார்க்கத்திலும் உண்மை ஆன்மீகங்களை ஜனங்கள் ரெஸ்பெக்ட் பண்றதா செய்றாங்க. இஸ்லாமியர்களும் உண்மையான ஹாஜிமார்களை, உண்மையான ஆன்மீகவாதிகளை கனப்படுத்துகிறார்கள். அதே போல் கிறிஸ்தவ மக்களும் உண்மை ஊழியர்களை கனப்படுத்துகிறார்கள். போலிகளை தூக்கி எறிந்து விடுவார்கள். இடையில வந்த போலிகளே, உங்கள் கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் 8 நாளைக்கு தூக்கி எறியப்படுவீர்கள். ஜனம் என்னைக்கும் கண்ணை மூடிட்டே இருக்காது, கர்த்தர் கண்ணை திறப்பார். அல்லேலூயா. மோசே 40 நாள் காணன உடனே கண்ணுக்குட்டியை செஞ்சு, அதுக்கு முன்னாடி எந்த மிரியாம் செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது சொன்னாலோ, அதே மிரியாம் கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி டேம்பரிங் எடுத்துட்டு செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று கண்ணுக்குட்டியை கும்பிட்டா. ஆரோன் தூபக்கலசத்தை எடுத்து யாற்று முன்னாடி ஆட்டினா, இந்த கண்ணுக்குட்டி முன்னாடி ஆட்டினா. இப்பொழுது மோசே இறங்கி வந்தார், கற்பலகையோடு இறங்கி வந்தார். அவர் வந்து இந்த கூக்குரலை கேட்டு மனம் உடைந்து கோபப்பட்டு அவர் சொன்னார், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர் யார்? அதுல ஒரு சில கூட்டம் சரக்குன்னு ஏடி எங்க வந்துச்சு, மோசையின் பக்கம் வந்தாச்சு. கர்த்தரின் பட்சத்தில், மோசையின் பக்கம் இல்ல, கர்த்தரின் பட்சத்தில் வந்தார்கள். இப்ப என்ன செஞ்சிச்சு, நிலம் பிளந்து இந்த இது வேற கண்ணுக்குட்டிக்கு ஆராதனை செஞ்சு, இதோ உலகத்தில் அவன் துஷ்ட உபதேசத்தை கேட்டு மோசே காணும் உண்மையான சத்தியத்தை சொல்ற ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னு சீர்கட்டு விட்டது அந்த ஜனம். Not for only 40 days. அதுக்கு முன்ன ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஜனம் சீர்கட்டு விட்டுருச்சு. இன்னைக்கு சபைகளில் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். கிறிஸ்தவ சமுதாயத்தில் கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசிகளை எழுப்ப போகிறார். பட்சிக்கிற அக்னி கொடுக்க போகிறார். இந்த போலிகள் எல்லாம் பட்சிக்கப்பட்டு போய்விடும். நான் எழுத்தின்படியோ ஒரு வீடியோவிலேயோ ட்ரெண்ட் ஆக வேண்டும் என்று பேசவில்லை. சத்தியம் சத்தியம்தான். கர்த்தருடைய சத்தியத்தை விற்று பிழைக்கிற பெருவெற்று நாய்களுக்கு அழிவு வரப்போகிறது. மற்றவர்களுக்காக சின்ன தண்டனை. சின்ன படியிலிருந்து கீழே விழுந்தா இடுப்பெலும்பு தான் அடிபடும், காலில் அடிபடும். மாடியிலேருந்து கீழே விழுந்தேன்னா பெட்டி நகண்டு போயும். அப்புறம் இழுவிக்கிட்டே தான் நடக்கணும். இப்படியே நடப்ப செத்து போயிட போறடி
எவ்வளவு சத்தியத்தை அறிந்தது திரித்து பேசினால் உனக்கும் சந்ததிக்கும் தலைமுறைக்கும் சாபம் வரும். கர்த்தருடைய வேதத்தில் அசதியாய் பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய பலிபீடத்தின் என்று பதறி பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் உண்மையை தீர்க்கதரிசி எழுப்புவார். கலப்பட உபதேசக்காரர்களை நிர்மூலமாக்குவார். ஒன்றே நிச்சயத்தை பிடித்து முடிக்கிறேன். கலப்பட உபதேசத்துக்கு விலகி வாருங்கள். இது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதா என்று பாருங்கள். இந்த காலத்து இளைஞர்களே, உங்களுக்கும் யோசேப்புக்கும் ஒரே வசனம்தான். யோசேப்பும் பாலி எச்சிக்கு விலகி ஓடினான், நீங்களும் விலகி தான் ஓடி வரணும். இது நேச்சர் அங்கிள். ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் இவர் அடிக்கடி சொல்லுவார், என்னது கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகும். கெமிஸ்ட்ரி அண்ணலும் நோக்கியா, அவளும் நோக்கியா கம்பெனி இந்தியாவில் இழுத்து முடிட்டான். இப்போ அண்ணலும் என்ன ஃபோன், ஏதாவது ஃபோனை சொல்கிறா ப்ளீஸ். ஓப்போ, விவோ, OnePlus. இந்த OnePlus எல்லாம் விவோ, நீயும் OnePlus நானும் OnePlus, ரெண்டு நம்மளும் சேர்ந்து 2+ ஆகிடுவோம். கோப்ளஸ் ஆகிடும். நம்பிக்கையற்றோல் ஆகிவிடுவீர்கள். இது எங்களுக்கு நேச்சர் அங்கிள். நீங்கள கிளடு அங்கிள், நீங்கள் கிளடு. நீ ஓல்டு மேன், கீப் குவைட் மேன். நாங்கள் அதில் போய் பாரு, அது கெமிஸ்ட்ரி வரும். அப்போ நீ ஆம்பளையாக இருக்க மாட்ட. அதனால தான் பெண்களை வெறுக்கிறாய். ஏப்பா நீ தாராளமாக 10-15 கட்டிக்கப்பா. தினம் ஒரு 25 பிள்ளைகிட்ட பேசு. காசி மாதிரி, இந்த பொள்ளாச்சி மாதிரி, இந்த குன்றத்தூர் அபிராமி மாதிரி எதையாவது பேசிங்க. கடைசியில் முடிவை பார்த்து சீரழிஞ்சு செங்கச்சம் வந்துடுவ. நீ வெளியே வந்தாலும் அவமானம் முடியுமா? வாழ்க்கையை யோசிக்கணும். நேற்று ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். கல்யாணமான ஒரு பொண்ணோட ஒரு பையன் பேசினான். அதான் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நேற்று நைட்டு ராத்திரி 1 மணிக்கு உட்காந்து பேசி தீர்த்துக்கிட்டு இருக்கேங்க. ஒன்றுமே பேசலை. நான் அசிங்கமாக பேசலை. நல்லதுதான், நீ தப்பாக பேசலை. எதுக்காக பேசின எனக்கு தேவையில்லை. சிஸ்டர்னு கூட பேசு. நைட்டு 12 மணிக்கு எதுக்கு பேசுகிற? கூட பிறந்த தங்கச்சி பக்கத்தில் பேச மாட்டான். போடி முடிஞ்சப்பார், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காமா, இவ்வளோ கொன்னே விடுவேன். அடுத்த அக்காட்ட பேசுவான் பாரு, மணிக்கணக்கா. எடுவட்ட போயில சீரழிஞ்சிருவடி. அப்போ இன்டென்ஷன் மோசம். உனக்கு இன்டென்ஷன் சரியில்லைன்னு தானே அர்த்தம். ஏண்டாமே அடுத்த ஆத்துக்காரிட்ட பேசுறவ உன் ஆத்துக்காரிட்ட பேசுறா. உன் ஆத்துக்காரி தான் இந்த உலகத்தில் பேரழகி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் வீட்டுக்காரி, உன் மனைவி கர்த்தர் கொடுத்த மனைவி தான்டா இந்த உலகத்திலே உனக்கு அழகி, பேரழகி. கிளியோபாட்ரா, ஐஸ்வர்யராய் எல்லாமே உன் மனைவி தான். தங்கச்சி, ஒரு அண்ணனா, அப்பாவா, மாமாவா சொல்றேன், உன் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவர் எலும்பா கூட இருக்கலாம். ஒத்த எலும்பு துண்டு, 35 கிலோ தான். பார்க்க கரையேர்னு இருக்கலாம். அவர் தான்மா உனக்கு மிஸ்டர் இந்தியா. ஒரு அல்லேலூயா. மிஸ்டர் வேர்ல்டு, அர்னால்டு மாதிரி நினைச்சுக்கிறீங்க இவரை. எனக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணை. கைகளை தட்டி கர்த்தர் கொடுத்தார்ல, கர்த்தர்கிட்ட வாக்கு பண்ணி தானே கட்டுறாடா. வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நான் உங்களுக்கு மனைவியா இருப்பேன், நான் உனக்கு புருஷனா இருப்பேன். நீ இல்லை, உன் சரீரத்துக்கு அதிகாரி நான் அல்ல, என் சரீரத்துக்கு நீதான் அதிகாரி. அவனு சொல்றான், நீதான் எனக்கு அதிகாரி. அப்ப அதிகாரி இருக்கும்போது நீ இந்த முண்டம் ஆடலாமா? ஒரு மனைவி கேட்கத்தான் செய்வா, யார்கிட்ட பேசுறேன்னு. இவனுக்கு பிடிக்கலையா மனைவி பேசுறது. மனைவி அப்படி கேட்கலாமா? வெட்டியே போடுவேன், வெட்டியே போடுவேன். போலீஸ் உன்னை டங்கோ ராத்துப்படும், உள்ள விட்டு வெளியே வர முடியாதுரி. மனைவி கேட்க கூடாதான். பாஸ்வேர்டு போட்ட கட்டின மனைவிக்கு போனை காட்ட மாட்டாராம். நான் சொன்னேன், நான் சொல்ல நினைக்கிறேன், எப்பா எம்மா ஓம் போனை எனக்கு கொடு, டேய் ஓம் போனையும் கொடு, 2 நாளைக்கு என்கிட்ட இருக்கட்டும் இந்த ஃபோனு. ஏன்னா ஒன்னே சொல்லப்பா, நீ வேற தலையாட்டுற. ஒன்னே சொல்லலை, சச்சு உங்கள் ஃபோனை என்கிட்ட ஒரு 2 நாளைக்கு கொடுக்கணும். ஜான்சியும் 2 நாளைக்கு ஃபோனை கொடுக்கணும். ஜானும் ஒரு நாளைக்கு ஃபோனை கொடுக்கணும். ஜான் ஒய்ஃபும் ஃபோனை கொடுக்கணும். யாருக்கு எங்கேருந்தெல்லாம் ஃபோன் வருதுன்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிறேன். என்னானே, சங்கீதாவும் பிரபுவும் என்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு போங்க. எனக்கு போகும்போது 2 பேருடைய ஃபோனு, உன் ஆத்துக்காரர் எப்படின்னு எனக்கு தான் குட்டு விழுந்துருப்பில. நான் ஏதோ உங்களை பேர் ஸ்பெசிஃபிக் பண்ணால் என் பிள்ளைகளை சொல்கிறேன். இப்படித்தான் உலகம் போய்கிட்டு இருக்குது. கொடுக்க மாட்டான்.
போனை மறைச்சு பாஸ்வேர்டு வச்சு கால் வரல வச்சிருக்கானப்பா பாஸ்வேர்டு. நல்ல வேலை வேற எதையும் வச்சதில்ல. அப்படி தெரியக்கூடாத ரகசியம் என்னப்பா? பென்டகானுடைய ராணுவ ரகசியமா இருக்குது. அதில் பாஸ்டர் நம்ம அந்த பக்கம் உட்காந்து சாட் பண்ணுது, பாஸ்டர் ஐயா இந்த பக்கம் உட்காந்து சாட் பண்றாரு. பாடகர் இசை தென்றல்கள் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் பாட்டு முடிஞ்சது. அப்பா அவருக்கு இருக்க சந்தோஷம். ரூமுக்குள்ள உடனே அடைச்சிடுவாரு, கதை அடைச்சிட்டு உட்காருவாரு பாருங்க. போன்ல செத்துருவா, பார்த்துக்க செத்துருவேன். ஆண்டவருடைய ஊழியத்தை அசதியாக செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் இந்த பொல்லாத இச்சைகளுக்கு விலகி ஓடி வாருங்கள். கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு பேசப்பட்டது நோக்கம், உங்கள் நிலத்தை பண்படுத்துகிறேன். கைகளை தட்டி உங்கள் நிலத்தை களை எடுத்து ஒரு லெவல் பண்ணிட்டு பரம்படிச்சு ஆழமாய் உழுது தண்ணீர் பாய்ச்சி இந்த மெடிக்கல் கெமிக்கல் உரமெல்லாம் போடாமல் எரு போட்டு அருமையான ஆர்கானிக் பயிரை முளைத்து உங்களுக்கு அறுவடை செய்ய விரும்புகிறேன் கர்த்தருக்கென்று. கைகளை தட்டி என்னுடைய பிரசங்க தொனி, வே ஆஃப் ப்ரீச்சிங் அப்ரோச், ஸ்லாங் கொஞ்சம் கடினமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் என் நோக்கம் ஒன்றை புரிந்துக்கோங்க, நீங்கள் எல்லாம் என் பிள்ளைங்க பரலோகம் போக வேண்டும், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துக்கு நீங்கள் வர வேணும், அதுதான் என்னுடைய இஷ்டம். கண்களில் எனக்கு கண்ணீர் வருது. என்னை ரொம்ப நேசிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க, உலகமுங்க இருக்கீங்க, இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க. அண்ணன், அப்பா, அம்மா, மாமா, அங்கிள் அப்படின்னு நேசிக்கிறவன். இந்த பாருங்க, இந்த 2K கிட்ஸ் கூட என்னை என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள். நான் படுத்து எந்திரிச்சா சரி, கை கழுவ கூட எந்திரிக்க விட மாட்டாங்க, கையை கழுவி விட்டுருவாங்க. இந்த பிள்ளைகளை நான் இழந்துட்டு நான் மட்டும் பரலோகம் போனால் எப்படி இருக்கும்? இதுகளை நான் பரலோகத்தில் இவங்களையும் பார்க்கணும். ஒரு அல்லேலூயா, பரலோகத்தில் பார்க்கணும். கலப்பட உபதேசத்துக்கு விலகுங்கள். அவர்கள் கலப்படமாய் சத்தியத்தை பேசுகிறார்கள். நாங்களோ துப்புரவாகவும் தேவனுடைய சந்நிதியிலும் பேசுகிறோம் என்று பவுலடியான் சொன்னது போல துப்புரவான வார்த்தை பேசுவோம். நான் எழுதின ஒரு பாடல், சீமேனர். ஒன்றை குறிச்சும் கவலைப்படாதே, ஒருபோதும் மறவாத உண்மை தெய்வம் உண்டு. மகனே, ஒன்றை குறிச்சும் கவலைப்படாதே. சோர்ந்து விடாதே, தள்ளாடும் போது தயங்கி விடாதே, துன்பம் வரும் நேரம் சோர்ந்து விடாதே. உண்மை மனதுடனே உத்தமனை தேடு, உண்மை மனதுடனே உத்தமனை தேடு. உன் குரல் கேட்டவுடன் ஓடி வந்து அணைத்துக் கொள்வார். ஒன்றை குறிச்சும் கவலைப்படாதே, ஒருபோதும் மறவாத உண்மை தெய்வம் உண்டு. மகனே, ஒன்றை குறிச்சும் நீ கவலைப்படாதே.
மாட்டார். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதே. ஒருபோதும் மறவாத உண்மை தெய்வம் உண்டு. மகனே, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதே. கவலைப்படாதே, நாளும் தன் கரத்தால் நடத்தி செல்வாரே. நாளைய தினம் குறித்து கலமை விடாதே, நாளும் தன் கரத்தால் நடத்தி செல்வாரே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும், சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உனக்கொரு நன்மையும் குறைவதில்லை. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதே. ஒருபோதும் மறவாத உண்மை தெய்வம் உண்டு. மகனே, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதே. ஒருபோதும் மறவாத உண்மை தெய்வம் உண்டு. மகளே, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதே. கலப்படமான உபதேசத்திற்கு விலகுங்கள். மகிமையான கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து, நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நான் இப்பொழுது நிலத்தை பண்படுத்தினேன், அப்பொழுது தண்ணீர் நிரப்பி வைக்கிறேன், அதற்கு பின்பு விதைக்கப் போகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஐந்தாவதாக, நீர் வளம் பொருந்திய நிலத்தில், அதான செழிப்பான இடத்தில், தேவையான இடத்தில் விதைக்கிறது. வந்தா வருது, போனா போதுன்னு அள்ளி விதைக்கிறது இல்லை. நீர்நிலைகளை பார்த்து, பண்படுத்தப்பட்ட நிலத்தை பார்த்து, உருவாக்கப்பட்ட நிலத்தை பார்த்து, உரம் போட்ட, அதாவது தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது மூணு ஒரு நிலத்துக்கு, ஒரு பயிருக்கு தேவை. தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது மூன்று இருக்கிறத பார்த்து அப்புறம் தண்ணியை நிரப்பிட்டோ அப்புறம் நாத்தாங்கலை நடுறது பெரிய பாக்கியம். இப்போ நான் என்ன செஞ்சேன், கரடு முரடானவர்களை தட்டினேன். இப்போ ஜேசிபி அந்த காலத்தெல்லாம் பரம்படிப்பாங்க. பரம்படிக்கிறதா தெரியுமா? 2 மாட்டில் ஒரு கம்பு மாதிரி நீளமாக இருக்கும். பரம்பு எத்தனை பேர் பார்த்துருக்கிறது? நீ பார்த்துருக்கியா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தெரியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது பரம்படிக்கிறத பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே ஆன்லைனில் இருக்கிறவங்க பரம்படிக்கிறதுனா என்ன தெரியுமா? பார்த்ததில்லை. அதாவது கலப்பைக்கு பதிலாக மாட்டில் அதே போட்டு ஒரு பலகை நீளம் வச்சுருப்பாங்க, சமமாக. முதல்ல உழுதுட்டு லெவல் பண்ணுறது, பரம்படிக்கிறது லெவல் பண்ணுறது. அந்த பலகையை 2 பக்கம் கயிறு போட்டு, அந்த 2 கயிறு இப்படி வந்து ஒரு கயிறாக வந்து அந்த மாட்டுடைய நுகத்தடியில் கோர்த்துருக்கோம். 2 மாடு எடுத்துகிட்டு போகும், நிலம் சமமாயிடும். அதுக்கு தான் பரம்படிக்கிறதுன்னு பேர். முதல்ல கொத்தி இழைச்சி உழுதுட்டு நிலத்தை சமப்படுத்திட்டு அப்புறமா தண்ணீர் நிலைத்து அதுக்கு பிறகு நாற்றாங்கால் பயிரை நடுவாங்க. அங்கங்கே அப்பப்போ நடுவாங்க. அப்போ தான் பயிர் செழிப்பாக வளரும். இதை அள்ளி போட்டுட்டு முள்ளில் ஒரு விதை, கல்லில் ஒரு விதை, ரோட்டடுகை ஒரு விதை, பாறையில் ஒரு விதை இல்லை. இங்கே விதைக்கப்படும் விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் விதை. தேவையான இடத்துல தேவையான சத்தியத்தை பேசுவது, தேவையான சத்தியத்திற்கு செவி கொடுப்பது. எந்த மனிதனுக்கு என்ன தேவையோ அதை பேசணும். செத்த வீட்டில் போய் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அரவல்றா ஒரே போடா போடுறான்றாங்க. செத்த வீட்டில் என்ன பேசணும்னு ஒரு வரமுறை இருக்கு. கல்யாண வீட்டில் போயிட்டு துக்கத்தின் பான பாத்திரம் நல்லாவா இருக்கும்?
கர்த்தாவென்றே கையில் தந்தால் சந்தோஷத்தோடு. அது துக்கத்தின் பொண்டாட்டி தான் சொல்றான்னு நம்ம தெரியல. இந்த ஐயர் எல்லாம் ஓதுவா, யாகம் வளர்த்து ஓதுவாங்கல்ல. அப்போ அந்த தாலி கட்ட போவதுக்கு முன்னாடி, அந்த மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவார் ஐயர். நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணு அழைச்சுட்டு வாங்கோ அப்படிம்பார். யாருக்கு நல்ல நேரம் முடிய போகுது? பையனுக்கு. நல்ல நேரம் முடிய போகுது, பையனை பொண்ணு அழைச்சுட்டு வாங்குவாங்க. இவனுக்கு இன்னைக்கு கூட நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, கால் கட்டு போட்டு வைங்கன்னு. என்ன கட்டு? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அதை கால் கட்டுங்கிறத எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? பையனுக்கு ஒரு கால் கட்டு போனால் எல்லாம் சரியாக போயிடும். அப்படின்னா இந்த அடங்காத மாடு காலை ஓடும் பார்த்தீங்களா, மந்தையை விட்டு நம்ம விட்டு ஓடிடும். அந்த மாட்டுக்கெல்லாம் ஒரு கட்டை, கால் கட்டு போட்டு ஒரு கட்டையை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆன்லைனில் வரவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வேகமாக ஓடக்கடை தட்டி விழுந்து அங்கேயே கிடக்கிறதுக்கு. அதான்டா கல்யாணம் உனக்கு. கால் கட்டு. நல்ல நேரம் முடிய போறது, சீக்கிரமா பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ, பையன் இன்னைக்கோட க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். சும்மா தமாசுக்கு சொன்னேன். இவன் உன்னை பண்படுத்தி விட்டு, உன்னை உருவாக்கப்படுத்த விட்டு தண்ணீர் பாய்ச்சணும். தண்ணீர்ங்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம். கருணமுனான தட்டி சமமாக்கி வேத வசனங்களை கொண்டு அறுத்து ஊனையும் கனவையும் இரண்டாய் பிரித்து இந்த வசனம் உன்னை செவ்வைப்படுத்தி உருவாக்கின பின்பு அபிஷேகம் பெறணும். வசனத்தினாலே நீ மறுபரப்படைய வேண்டும். அதாவது born again, ரட்சிப்பு. கைகளை தட்டி இந்த வார்த்தை உள்ளே போய் உன்னை உருவாக்கி உணர வைத்து தான் பாவி என்பதை உணர்ந்து உள்ளம் கசிந்து கண்ணீர் கசிந்து உள்ளம் உருகி கண்ணீர் கசிந்து பகவானை சேவிக்கிறது. ராம்பி நான் பாவின்னு ஒத்துக்கிறது. அதுதான் பரம்படிச்சு முடிச்சாச்சு. இப்ப நிலம் சரியாயிடுச்சு. இனிமே என்ன வேணும்? தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சி பரம்படிக்கணும். இந்த தண்ணி வரும்பொழுது தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமத்துக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். பரிசுத்தாவிக்கு தண்ணீர் வந்த உடனே இந்த உன்னை நிரப்பாக்கி சமமாக்கி அழகாக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சமமான ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைய விதைச்சா அது பலம் தரும். இல்லாட்டி என் பிரசங்கத்தெல்லாம் இவனை தூக்கி போட்டு மிதிக்கணும் பாங்க. இப்போ கமாண்ட்லேயே கூட கெட்ட வார்த்தையில் பேசுவான். அதுக்கு தான் நான் சொல்றேன், ஜென்ம சுவாபமான மனுஷன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். நாங்களும் ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய ஆழங்களை அறியும்படிக்கு நல்ல நிலமாய் மாற்ற ஆண்டவர் கிருபை அளிக்கட்டும். மகிமையினா நிரப்பட்டும். வருகிற வாரத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அல்லது தேவையான நிலத்தில் விதைக்கப்படும் விதை என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இதுவரை கலப்படமான உபதேசம், வாலிபருக்கு எச்சரிக்கை, வாலிபரின் வாழ்க்கை, வாலிபரின் எதிர்காலம் என்ற தலைப்பில் இப்பொழுது பேசினேன். வாலிபனுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது? நீ எப்படி வாழ்ந்தால் உன் வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் நல்ல நிலமாய் மாறும் என்பதை வாசித்து நான் முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். மாடுகளையும் கழுதைகளையும், இங்க மாடும் சொல்லியிருக்கு, கழுதையும் சொல்லியிருக்கு. இந்த மாடையும் கழுதையும் ஓட்டிட்டு போய் உழுகிறதுக்கும் பயன்படுத்துவாங்க, பொதி சுமக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க, அதுக்கு விதை வைத்து கொண்டு போறதுக்கும் பயன்படுத்துவாங்க. நீர்வளம் பொருந்திய இடத்தில் விதை விதைக்கிற பாக்கியவான்கள். நான் விளலுக்கிறைத்த நீராக மாற்றக்கூடாது. நான் கரடுமுறான கட்டாந்தரையில் விதைத்த விதையாக நான் விதைக்க விரும்பவில்லை. பண்படுத்தின பின்பு விதைக்க விரும்புகிறேன். கைகளை தட்டி உங்கள் இருதயத்தை பண்படுத்தி, உங்கள் வாழ்வை பண்படுத்தி உங்களுக்கு வேத வசனத்தை விதைக்க விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. நீர் வளம் பொருந்திய இடத்தில் உன் ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு. அநேக நாட்களுக்கு பிறகு அது பலனை காண்பாய். கைகளை தட்டி உன் ஆகாரத்தை எங்க போடணும்? தண்ணீரில் போடணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு நான் பேசுகிறேன். மற்ற யாரும் நான் மூக்க நுழைக்கக்கூடாதுன்னு ஆயிரம் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்படின்னா
நான் அபிஷேகம் பெற்று மறுபிறப்படைந்து கர்த்தருடைய ராஜ்யம் போக வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்காக பேசுகிற செய்தி இது. இப்படிதான் இருக்கணும். உலக மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு வரக்கூடாது. சபைகள் என்று மொபைல் பையன் வச்சுக்கிட்டு ஆண்டிகிட்ட பேசுறது, அக்காட்ட பேசுறது, தங்கச்சிட்ட பேசுறது, தங்கச்சிங்கிறது அண்ணேன்னு ஆரம்பிச்சு அத்தானில் முடிஞ்சிடும். മോനെ മോനെ എന്ന് വിളിക്കും. മോനെ പിന്നെ എനിക്കൊന്നും പറയാൻ ഒക്കുന്നില്ല. யாரையுமே நம்பாதீங்க. கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தாவின் நடத்தலின்படி உங்கள் வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த உலகம் மோசமாய் கிடக்கிறது. முட்களுக்கு இடையில் ரோஜா மலரை போல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கைகளை தட்டி, முட்கள் நிறைந்த உலகம், ரோஜா மலர் நீங்கள், வாசனை வீசுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலப்படமான உபதேசத்துக்கு விலகி நல்ல நிலமாக மாற்றி நீர் பரிசுத்தாவியாக தண்ணீர் நான் நிரம்பி அதிலே விதைய போடுகிறேன். கர்த்தர் 1, 30, 60, 100 பலன் தரும்படி கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சீமனர் படுறா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே உமக்காகத்தான்
ராஜனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. Holy Spirit, Holy Spirit of God, Holy Spirit of God, Hallelujah. இயேசுவின் பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய கரம் உங்கள் வச்சிருக்கிறது. கலப்படமான உபதேசத்திற்கு விலகி கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வரும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களில் ஆண்டு விதைக்க போகிறார். நன்றி மட்டும் சொல்லுங்க. Thank you Jesus. தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். Thank you Lord. நன்றி இயேசு சுவாமி. நன்றி நன்றி. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி நன்றி இயேசு சுவாமி. Thank you Jesus. தேவனுடைய மகிமை இறங்கட்டும். நன்றி அப்பா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலே இறங்கி வரட்டும். இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தமான தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இறைவனே, எங்கள் இருதயம் கரடு முரடாக இருக்கிறது. கலப்படமான உபதேசத்தில் நாங்கள் குழம்பி போயிருக்கிறோம். தற்காலத்தில் நடக்கும் ஊழியங்களை கண்டு விண்ணோகத்துக்கு, பரலோகத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு போவதற்கு எங்களுக்கு திக்குமுக்காடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெளிவான சத்தியத்தை தாரும், தெளிவான புத்தியை தாரும், தீர்மானம் பண்ணக்கூடிய அறிவை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உருவாக்கும். பரிசுத்த ஆவியாகிய தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, எங்கள் ஜீவ ஆவியே, தேவ ஆவியே, பொங்கி பொங்கி வாரும். எங்களை நிரப்பும் இயேசு சுவாமி, நிரப்பும். ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியின் அഭിഷേകം ஒவ்வொரு மேல் ഇറങ്ങட்டும். യേശു ക്രിസ്തുവിന്റെ കാരുണ്യം നിന്നെ സ്പർശിക്കുന്നുണ്ട്, നിന്നെ തൊടുന്നുണ്ട്. ഇപ്പോൾ തന്നെ എന്റെ ഹൃദയത്തിന്റെ ഇരിക്കുന്ന എല്ലാവിധമായ വൈജാജിക പോരാട്ടങ്ങളെയും കർത്താവ് വലിച്ചെറിഞ്ഞ് തന്റെ ആത്മാവ് കൊണ്ട് നിറയ്ക്കുന്നുണ്ട്. സ്വീകരിക്കാമോ? കർത്താവിനെ സ്വീകരിക്കാമോ? സർവശക്തന്റെ ഇതോ കരങ്ങൾ, സൗഖ്യമാക്കുന്ന കരങ്ങൾ എന്നെ സ്പർശിക്കുന്നുണ്ട്. കർത്താവിനെ ഒരു സ്തുതിയാകും, സ്തോത്രയാകും അർപ്പിക്കാം. വായ് തുറന്ന് കർത്താവിനെ സ്തുതിക്കാം. സ്തോത്രം, സ്തോത്രം, സ്തോത്രം. ദൈവത്തിന്റെ മഹത്വം എന്റെ മേൽ പകരുന്നുണ്ട്. യേശു കർത്താവിന് മഹത്വം അർപ്പിക്കാം. നന്ദി, നന്ദി യേശു സ്വാമി, നന്ദി. ഒവ്വൊരു മേലും വല്ലമ ഇറങ്ങട്ടും. God send the power in the name of Jesus right now. We all love you as a Father. Father, fill the Holy Spirit in the name of Jesus right now. ஒவ்வொரு நிரப்பும், ஒவ்வொரு நிரப்பும், ஒவ்வொரு நிரப்பும், ஒவ்வொரு நிரப்பும். தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசனம் இறங்கட்டும். மகிமைனா நிரப்பும், வல்லமைனா நிரப்பும். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். வேத புரட்டர்களுக்கு விலக்கும், கள்ள உபதேசங்களுக்கு விலக்கும், கலப்பட உபதேசங்களுக்கு விலக்கும். நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிற பரிசுத்தவான்களை எழுப்பித்தாரும். எங்கள் தேசம் உண்மை திருச்சபையா நிரம்பட்டும், உண்மை பரிசுத்தவான்களா நிரம்பட்டும். இப்பொழுதும் கர்த்தருக்கு உத்தமமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு திருச்சபையும் ஆசீர்வதியும். கள்ளத்தனமாய் தனக்கென்றும் வயிற்றுக்கென்று ஊழியம் செய்கிற வேண்டாம் இயேசு சுவாமி. கர்த்தருடைய வாணி மகிமையின் சத்திய வார்த்தைகளை பேசுகிறவர்களை எழுப்பித்தாரும். ஆசீர்வதியும். உண்மை பரிசுத்தவான்களாக ஒவ்வொரு திருச்சபையும் மாற்றும். என்னை கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும். வியாதிகள் சாபங்களை நீக்கி போடும். என்ன விரும்பி எப்படி ஜெபிக்கிறார்களோ அது உண்டாகட்டும். சகல சத்துரு வல்லமை சத்துரு கட்டுகளை சத்துரு கட்டி வெளியே நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன்.
பிசாசின் கிரைகளை கட்டி நிர்மாக்க ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கே துதிக்க நமஸ்தேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த அரசாங்கத்தை சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கட்டும். காவல்துறையினரை ஆசீர்வதியும், நீதிமன்றங்களை ஆசீர்வதியும், எங்கள் விளாங்குடி கிராமத்தை ஆசீர்வதியும், எங்கள் தெருவை ஆசீர்வதியும், எங்கள் மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். உம்முடைய தூய ரத்தம் அவளுக்கு சொந்தமாக மாறட்டும். இந்த கேம்பஸ் முழுவதும் பரலோக அக்னி நிரம்பி வழியட்டும். சத்துருக்களை நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து பலப்படுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய கரம் இறங்கி ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். இயேசு சுவாமி வழி நடத்தட்டும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உமக்கு கோடாகுடி நன்றி, கோடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை பூசிக் கொள்கிறோம். இப்பொழுதும் இறைவன் இயேசு கிறிஸ்துவே எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து என் பிள்ளைகளுடைய திருச்சமத்தில் காத்திருக்கிறார்களோ, ஆமென் என்று சொல்லும் பொழுது அத்தனை ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளின் சிரசின் மேல் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரம்பி வழியட்டும். நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காய் கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, வார்த்தைக்காக கைகளை கட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜூம் ஆப்ல நிறைய பேர் வந்திருக்கீங்க, நன்றி. அது போக யூடியூப்லும் ஃபேஸ்புக்கிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பார்த்து கொண்டு அத்தனை பேருக்கு இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்திலும் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் பிளஸிங் பிரேயர் டைமுக்கு ஆயத்தமாகுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துக்குள் வளர்வதற்கு என் நோக்கம். அடுத்து இந்த ஊழியத்தோடு தொடர்பு கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அந்த ஊழியத்தில் நிறைய தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் இதயத்தில் ஏவினால் உங்கள் காணிக்கினாலும் தாங்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோ பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்று விசேஷமாக இந்த அக்டோபர் மாதம் முழுதும் நம்ம நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென், ஆமென். ஆறுதல் தந்ததையா ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா.